இப்போ இவ்வளோ கருவேப்பிலை எடுத்துருக்கோம். எடுத்துகிட்டு பிச்சு போட்டாச்சு. நமக்கு தேவையான அளவு, மீதி வேண்டாம். இப்போது இதுக்கு நம்ம இந்த கல்லில் கொஞ்சம் பூண்டு, எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சைஸ் பூண்டு எடுத்துக்கிறோம். பூண்டு எடுத்து நக்கிறோம். பூண்டு எடுத்து இந்த கல் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா இந்த கல்லில் யூஸ் பண்ணி நம்ம அரைச்சி போடலாம், சாப் பண்ணி போடலாம். ஆனால் இதில் இது பண்ணி போடுற அந்த டேஸ்ட்டு நமக்கு கிடைக்காது. பூண்டு நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ தேவையான அளவு வரமிளகா எடுக்க போகிறோம். அதிலே போட்டு தான் இது பண்ண போகிறோம். இவ்வளோ மிளகா எடுத்துருக்குறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. நல்லா இந்த உரலில் போட்டு இடிச்சுக்கோங்க. எந்த அளவு உங்களுக்கு தேவையோ அந்த அளவு வச்சுக்கிட்டா போதும், இடிச்சுக்கிட்டா போதும். ஓகே, பாருங்கள், ஓரளவுக்கு இடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சுட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஆன் பண்ணிவிட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றினா போதும். நமக்கு என்ன அளவு தேவை, சிலர் நிறைய சேர்ப்பீங்க, ரொம்ப நாள் வச்சுருக்கணும், கெடாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு நல்ல எண்ணெய் காயிட்டோம். எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ கடுகு போடுறோம். கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இந்த இடித்து வச்சுருக்க பூண்டு, காஞ்ச மிளகா நல்லா எண்ணெயில் போட்டுடலாம். போடும்போதே வாசனையாக இருக்குது. காஞ்சதுக்கப்புறம் இந்த கருவேப்பிலை அதில் போடுறோம். லைட்டாக மஞ்சத்தூள், உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு. போட்டு நல்லா கலரிடலாம். கலரிட்டு இதை ஆற வச்சுட்டு அரைச்சிடணும். அரைச்சிட்டோன்னா தோசைக்கு நல்ல சைடிஷ், தோசை, இட்லி, அதுக்கெல்லாம். நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி செய்வீங்க அப்படின்னு இந்த வீடியோ போடும்போது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதில் வெறும் பூண்டு, வரமிளகா மட்டும்தான் சேர்த்துருக்கேன், வேறு எதுவும் சேர்த்துக்கல. உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையோட யூஸஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு நான் சொல்ல தேவையில்லை. அவங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் சொல்லுங்கள், எனக்கும் கமெண்ட் பண்ணுங்கள். இப்படி பண்ணுங்கள், அப்படி பண்ணுங்கள், அந்த மாதிரி இருக்கணும், இப்படி இருக்கணும் அப்படின்னு. நான் எனக்கு தெரிஞ்சதை நான் செய்கிறேன்.